நான் உங்கள் மீரா ஐ2 சேனல் கண்புடன் வெளியிடுகிறேன். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி உங்களோட சேர்ந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப நாளே வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் இப்போ தான் வந்துருக்குது. அப்போ உங்களோட சேர்ந்து தான் நான் அன்பாக்சிங் பண்ண நினைச்சேன். நான் சரி வாங்க என்னென்று பார்ப்போம். சரி இதான் அந்த சாமான் ரோட் வயர்லெஸ் கோ டு ப்ரொஃபஷனல் மைக். இது வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய நாளாக வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் அதுவும் இதை வேணுன காரணமே நீங்கள் தான். கொமெண்ட்ஸ்லேயும் மெசேஜ்லேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். நீங்கள் சில வீடியோ இப்போ இந்த கிளாஸ் வீடியோ பார்த்தோ இந்த வ்ளாக் வீடியோவை பார்த்தோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள் இப்படி இந்த வாய்ஸ் வடிவாக கேட்குதில்லை அப்படி இப்படிண்டு. அதுக்காகவே தான் இந்த மைக்கை நான் வேண்டியிருக்கிறேன். இப்போ இதை உங்களோட சேர்ந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். சரி இதுதான் அந்த மைக் இந்த பாக்ஸ் வழியை பாருங்க. சரி இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி இதுக்குள்ள கேபிள்கள் வந்திருக்கு, என்னென்னு தெரியல, பார்ப்போம். பிறகு இதுக்கு ஒரு பர்ஸும் வந்திருக்குது, அதுவும் பார்ப்போம். துணியும் வந்திருக்குது. தான் அந்த மைக்கள். பாருங்க இப்படி வந்திருக்குண்டு. இது அதுக்குரிய சவுண்ட் ஃபில்டர். இது 3 வந்திருக்குது. சரி ஓகே இப்போ டீட்டெயிலாக என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சரி இதில் வந்து 2 மைக்கும் ஒரு ரிசீவரும் வந்திருக்குது. இது வந்து நீங்கள் கேமராவில் கொள்ளுறது. இது ஏன் நல்லமென்றால் 2 மைக் வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறேன்டா வந்து இந்த 2 மைக்கையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இது. ரிசீவரில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் மட்டும்தான் டிஸ்பிளே இருக்கும். இதுகள் இந்த மைக்கில் 2 மீறாது, இந்த ரிசீவரில் மட்டும்தான் டிஸ்பிளே. சரி ஃபர்ஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்த கேபிளை பார்ப்போம். சரி இதில் வந்து 3 சேம் கேபிள் வந்திருக்குது. இந்த 3 சேம் கேபிளும் வந்து இந்த மைக்கை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக. இது வந்து ரிசீவரும் கேமராவையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக கூறிய ஒரு வயர். ஆனால் வந்து இது வந்து சாம்சங்குகளுக்கு தான் இது போகும். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்த நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தனி கேபிள் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நான் இப்போ இந்த வந்து ஐஃபோன் கேபிள்ன்றால வந்து இப்போ நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வரையில் வந்த பிறகு அதை உங்களுக்கு காட்டுவேன். அதை தவிர வந்து இது சவுண்ட் ஃபில்டர். அப்போது சொன்னனால 3 வந்து இருக்குது. இது 3ஐயும் வந்து ஒவ்வொரு மைக்கில் கொள்ளுவது தான். சரி கேபிள் வந்து இவ்வளோ தான் வந்துருக்குது. வேறு ஒரு கேபிளும் வந்து வரையில். சரி பர்ஸை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இது நார்மல் பர்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ள வந்து நார்மலாக மைக் வயர் அதுகள் எல்லாத்தையும் போடுறது. எனக்கண்டா அவ்வளவு சேஃப் பண்ணி தெரியல. எந்த அமர்த்துப்படும் அவ்வளவு சேஃப் பண்ணி இல்லை. இதுண்ட விலைக்கு வந்து ஏதாச்சும் இன்னும் சேஃப்ஃபுல்லான ஒரு பெட்டி ஏதாச்சும் வச்சுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஓகே இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம். நல்ல யூஸ்ஃபுல்லான இதுகள். இதை விட வந்து மைக்குக்கு வந்து கட்லாக் வந்து இருக்குது. எப்படி ஓன் பண்ணுறது மைக் அதுகள் தான் போட்டிருக்குது. எப்படி ஓன் பண்ணுறது, சார்ஜ் பண்ணுற, என்னென்ன பட்டன்ஸ் வந்திருக்குன்னு தான் போட்டுக்கிடாக்கு. நார்மலாக எல்லாருக்குமே விளங்கும், படங்கள் போட்டு தான் விளங்கப்படுத்திக்கிடாக்கு. அப்படி இதுலேயும் போட்டுருக்கிறாக்கு ஐஃபோன் கனெக்ட் பண்ணுற வயர் எல்லாம். சரி இப்போ வந்து மைக்கை பார்ப்போம். அப்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதில் 2 மைக்கும் ஒரு ரிசீவரும். கழட்டி போட்டு சொல்கிறேன். இந்த மைக்கில் பார்த்தீங்களா வந்து அந்த முன் வந்து இந்த ஃபோனில் நாங்கள் ஒட்டுற ஸ்க்ரீன் மாதிரியே இதில் மூட்டிக்கிறாக்கு. அது அப்படி நம்மளாம் விற்குது. நாங்கள் வேண்டலாம் வேறு ஒரு ஸ்க்ரீன் அந்த கீறுபடாமல் இருக்கிறதுக்காக வேண்டலாம். சரி இப்போ வந்து இந்த மைக் இந்த பட்டன்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ இந்த 2 மைக்குக்கும் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்களா வந்து வேறு ஒரு கேபிள் மைக் அடிக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது. இதில் நீங்கள் இது பாக்கெட்டுக்கே வச்சு கொண்டு கதைக்க போகிறீங்களா வந்து நீங்கள் கேபிள் மைக்கை வந்து இதில் கொழுவி போட்டு கதைக்கலாம். இப்போ நான் கேபிள் மைக்கு தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கனெக்ட் பண்ணி நான் கழிச்சு கொண்டிருக்கலாம். அதோட வந்து இதில் வந்து பேட்ரி காட்டும். நீங்கள் உங்களுக்கு பேட்ரி இருக்குதுன்றா இதில் காட்டும் லைட் போட்டு. இது வந்து ரிசீவருக்கும் மைக்கும் உள்ள கனெக்ஷனை காட்டும். இந்த இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கேபிளோட வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் இது.
இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இதை நீங்கள் கனநேரம் இதில் கனநேரம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொண்டிருந்தால் வந்து ஆன் ஆகும். ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் கனநேரம் ப்ரெஸ் பண்ணி கொண்டிருந்தால் ஆஃப் ஆகும். சரி, இப்போ ரிசீவருக்கு போவோம். ரிசீவருக்கும் சேம் பட்டன் ஆன் ஆஃப். இதில் வந்து நீங்கள் கனநேரத்துக்கு ப்ரெஸ் பண்ணி கொண்டிருந்தால் ஆன் ஆகும், கனநேரத்துக்கு ப்ரெஸ் பண்ணி கொண்டிருந்தால் திருப்பி ஆஃப் ஆகும். இதில் நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக இது உள்ள கேபிள். இது வந்து நீங்கள் கேமராக்கும் ரிசீவருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கேபிளை நீங்கள் அடிக்கிறதுக்காக. இதில் வந்து கொழி போட்டு ஒன்றில் இதிலிருந்து கொழுவலாம், இல்லாட்டி நான் அப்போது சொன்ன மாதிரி ஐஃபோன் அது கமெண்ட் பண்ணி நீங்கள் அதையும் கொழுவலாம். அதோட வந்து இப்போ இதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்களா வந்து 1 2ன்னு காட்டுது. இந்த 2 மைக்குக்கும் தான். இதில் வந்து பேட்ரி காட்டுது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னால் பேட்ரி இல்லைன்னு தான் காட்டுது. அதோடு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கனெக்ஷனையும் காட்டுது. இப்போ நான் ஒரு மைக்கை ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ இது ஆன் ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கதைக்கிற சவுண்ட் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒரு மைக் தான் ஆன் பண்ணியிருக்கேன், இல்லை காட்டுது ஒரு மைக் தான் ஆன் பண்ணியிருக்கேன். இது இப்போ கேமரா யூஸ் பண்ணுற ஆக்கள் வந்து பார்க்கலாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறா இல்லையாண்டு. இப்போ நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். அப்போது மாதிரி இதில் லாங் ப்ரெஸ் பண்ணுறது தான். சரி, இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு இப்போ சொன்னேன். இப்போ வந்து ஃப்ரான்ஸில் ப்ரைஸை பார்ப்போம். இங்கே நான் ஃப்ரான்ஸில் ஃப்னாக்கில் தான் வேணுனேன் ஆன்லைனில். எனக்கு மொத்தத்தில் 357 யூரோ முடிஞ்சது இது எல்லாத்தையும் வேண்டுறதுக்கு. என்னையை பொறுத்தவரையும் கொஞ்சம் விலை தான், ஆனால் அந்த மார்க்குக்காக வந்து வேண்டதான் விடும். அந்த மார்க் வந்து ப்ரொஃபஷனல் ஒரு மார்க், விலை அப்படி தான் இருக்கும். ஆனால் வேண்டுறது வந்து நல்ல குவாலிட்டியான மைக் தான். அப்போ ஓகே. இதை வேண்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இது வயர்லெஸ். அதாவது வந்து நான் இப்போ இவ்வளோ காலமாக வந்து கேபிள் உள்ள மைக்கு தான் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ ட்ராவல் வீடியோவோ வ்ளாகிங் எங்கேயாச்சும் வெளியில் போய் எடுக்கிறண்டாலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ வந்து அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அதை விட வந்து சிக்னல் ஒன்றும் எடுக்காத இடத்துல எடுத்தாலும் வந்து இது வந்து கனெக்ட் ஆகி வந்து நான் கதைக்கலாம். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் இதில். அதை தவிர வந்து இதில் வந்து 24 மணித்தியாலத்துக்கு வந்து நாங்கள் கதைக்கிற ஆடியோ வந்து சேவ் ஆகி இருக்கும். அப்போ நீங்கள் மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் சிக்னல் பிரச்சனை இருந்தாலோ வந்து இதில் வந்து சேவ் ஆகி இருக்கும். அதுவும் ஒரு ப்ளஸ். அதை விட ஒரு ப்ளஸ் வந்து 7 மணித்தியாலத்துக்கு ஒரு மைக் வேலை செய்து கொண்டிருக்கும். அது ரொம்ப பெரிய லாங் டைமுக்கு வந்து நீங்கள் கதைக்க போகிறீங்களோ ஒரு இன்டர்வியூக்கோ நிறைய காலத்துக்கு வந்து இது சார்ஜ் நிற்கும். வெளியில் போய்க்க ஒரு இடத்துக்கு நீங்கள் தங்கி இருக்க போகிறீங்கன்றாலும் நிறைய டைமுக்கு வந்து இது சார்ஜில் இருக்கும். அது ரொம்ப பெரிய ப்ளஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். இதில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இப்போ நான் சில வீடியோ வந்து கேமராவில் எடுக்கிறேன், சில வீடியோ வந்து என் ஐஃபோனில் எடுக்கிறேன். நான் ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணலாம். அதாவது வந்து நான் இந்த மைக்கை வந்து கேமராலையும் கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஃபோன்லேயும் நான் கனெக்ட் பண்ணலாம். அப்போ இது ரொம்ப பெரிய ப்ளஸ். ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த கேபிள் மைக் வந்து நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாமல் மைக்கில் வந்து தான் கழிச்சு கொண்டு இருந்தேன். இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக கதைக்கலாம். சரி, இவ்வளோ தான் சொல்லலாம் நான் இந்த மைக்கை பற்றி. இனி வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு இன்னும் தெரியும். நார்மலாக எனக்கு பர்சனல் ரொம்ப ஹாப்பி இது வேணுனது. இனி வந்து ஒரு பிரச்சனையும் இராது, மைக் பிரச்சனை ஒன்றும் இராது, ஆடியோ பிரச்சனை ஒன்றும் இராது. இந்த வீடியோஸ்க்கு கிளாஸ் வீடியோக்களையும் வந்து இன்னும் கூட கிளியராக இருக்கும். சரி, அதை விட வந்து இதே வீடியோ நான் ஃப்ரெஞ்சில் செய்திருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சாக்கள், ஃப்ரெஞ்சில் பார்க்க போகிற ஆக்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கோ. அதுலேயும் ஃப்ரெஞ்சில் இன்னும் நாங்கள் படுத்துகிறேன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு பர்சனல் ரொம்ப ஹாப்பி இந்த மைக் கிடைச்சது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஒரு மைக் வந்துட்டுது. அதை விட வந்து நீங்கள் மறக்காம இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் போடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால். அதை விட வந்து என் யூடியூப் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என் இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.